நல்ல ஒழுங்கு செய்ய வேணும் அல்லோ. அல்லாமல் தேவாதி அபயம் பொறுக்கரிதே எல்லாம் இது கண்டே இப்பிறவி செய்தோம் என்றார். நல்லது காணே நல்லது லட்சுமியையும் வண்ணம் உள்ள பெட்டகத்தில் வைத்தார் காணீசுரரோ. ராம பாணம் அதையும் நன்றாய் பிறவி செய்ய ஸ்ரீராமர் ஸ்ரீ அம்பகனோ சிவனோ ஆக மகிழ்ந்து விதமாய் இது பிறவி செய்வோம் என்று பொன்னம்பலத்தோர் புத்திரந்து தான் இருந்தார். ஈஸ்வரே மப்போம் ரத்தின கிருதனிலே ஈசே பரனோ வேள்வியது வளர்க்க. வேள்வி வளர்த்து விமலன் உருவேற்ற ஆவி திருமால போது உபாயம் அதாயின் திருக்கணை காலில் செய்ய நரம்புருவே கருக்கணமாய் ராம பாணக்கணை எனவே ஓரதி கொண்ட வெளிதனில் விட்டெறிந்தாரம்மானை பெருதி கொண்ட லட்சுமியோ பீலத்த தீர்க்கரத்தில் உண்டு விரலில் தொய்ய நரம்புருகி வேண்டும் பெரிய வீரவில்லிதனவே. யாரும் இந்த வில்லை அம்பேற்ற கூடாமல் ஸ்ரீராமர் ஏற்ற சிந்தித்தாளம்மானை. உடனே அதில்லாய் ஓமமதிலே பிறக்க திடமாக ரமர் திருக்கண காலும் நரம்பு. பாணமது வில்விதனில் பரிவாய் பிறந்திடவே தானிரும்பானோரும் சங்கத்தோறும் காண எல்லோரும் கண்டு இது கண்மாயம் எனவே வல்லோர்களான வாய்த்த தேவாதி எல்லாம் சங்கடங்கள் தீர்ந்ததென்று சந்தோஷம் கொண்டாட அங்கனங்களான அழகு மிக கூத்தாட. ராம பாணத்தாலே ராவண சுரனையும் ஸ்ரீராமர் சென்று தென்னிலங்கை தன்னில் உள்ள அரக்கர் குலம் மறுப்பார் அச்சுதனார் என்று சொல்லி இரக்கம் உள்ள தேவன் இறங்கி மிக கொண்டாட. எல்லோருடன் பிறந்த வீரலட்சுமி என்னவே வல்லோர்கள் ஆராலும் வந்து இந்த வில்லதையும் மலைத்தோர்க்கு நல்ல மாலை சுட்டலாம் எனவே தழைத்த சுகசீல தாட்டிக மாமுனியோம் தினகரராய் பூமியிலே செய்து வைத்த லட்சுமியை மனோகரமாய் பூமியிலே வைத்த பெட்டகத்தோடே எல்லோனே பிறக்க விமலன் அருளினரார் நல்ல துசவீசு மாமுனியை நடதிலே. தசரதராய் தோன்ற வைத்து தேசாதிராசனுக்கு விசை மாலை ராமருமாய் வீர கணையோடே கூடங்க பிறக்க குண்டெடுத்த தாங்குயிலும் நீட அரவணையை நீத லட்சுமணராக்கி தலையெண்ணை மெத்தையும் சத்தோரு பரதனுமாய் நிலைவர மணீசம் நெறியாய் பிறவி செய்ய. தேவரையும் வானரமாய் சிவனார் பிறவி செய்ய மூவரையும் பிறவி உள்ளதெல்லாம் செய்திடவே கொடுமுடியாய் பிறந்த கோடிலங்கை பாவிகளை முடியடி வேறில்லாமல் மூல
ஸ்ரீராமராய் மாயந்தானும் தசரதன் தனக்கு தோன்ற மாது சீதை தில்லுடன் உதிக்கிய தேவர் மராவர குலங்களாகி வந்தனர் பொறியின் மீது. ராவணன் செய்த கொடுமைகள் எல்லாம் தாங்க முடியாமல் தேவர்கள் எல்லோருமாக நாராயண பரம்பொருளிடத்தில் அபயம் வைக்கின்றார்கள். அப்பொழுது எம்பெருமான் இந்த ராவணனை எப்படி அழிப்பது என்று கேட்டு ஈஸ்வரரிடத்தில் தெரிந்து கொள்வதற்காக செல்லுகின்றார். ராவனுடைய நிலைகளை எல்லாம் சொல்லுகின்ற பொழுது ராமபிரான் சொல்லுகின்றார், நான் இந்த பூலோகத்திலே சென்று தன்னுடைய ராம அவதாரத்தை எடுக்க வேண்டும். அதற்காக என்னோடு இருக்கக்கூடிய பள்ளி கொண்டு நான் இருந்த பாம்புராசந்தனையும் வெள்ளிமணி மெத்தையையும் வீற்றிருக்கும் ஆசனத்தையும் பரதன் சத்துருக்கணன் லட்சுமணனாக உடன் பிறந்த தம்பிகளாக எனக்கு படைத்து எங்களை இந்த பூலோகத்திலே அனுப்ப வேண்டும் என்று ஈஸ்வரரிடத்திலே கேட்டுக்கொள்ளுகின்றார். அதாவது இறைவன் எப்பொழுது இந்த பூலோகத்தில் அவதாரம் எடுத்தாலும் தனக்கானவர்களை இறைவனே தேர்வு செய்து கொண்டுதான் இந்த பூலோகத்திற்கு வருகின்றார். அப்ப நம்மளையும் ஐயா என்ன செஞ்சிருக்கிறாங்க, தேர்வு செய்துதான் அனுப்பி இருக்கின்றார். பணிவிட பார்க்கிறதுக்கு ஐயாவிற்கு பணி செய்வதற்காக இந்த ஆகமத்தை படித்து ஐயாவுடைய அருளை பெறுவதற்காக என்று 8ஆம் அடையில் நமக்காக ஐயா ஒரு தாங்களை அற்புதமாக தந்து எல்லா சொந்தங்களையும் நமக்கு தந்து ஐயா தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நடத்தி வைத்துக் கொண்டு இருக்கின்றார். இப்பொழுது பூலோகத்தில் பிறவி எடுக்க வேண்டும். நாராயண பரம்பொருள் ஈஸ்வரனிடத்தில் கேட்கின்றார், நான் யாருக்கு பிள்ளைகளாக பிறக்க வேண்டும், தன்னுடைய அவதாரத்தை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது ஈஸ்வரர் நாராயணனிடத்தில் சொல்லுகின்றார். இறைவனுக்கு எல்லாம் தெரியும், இறைவன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சொல்லப்படுவதாக நமக்கு ஐயா தருவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அப்ப ஈஸ்வரர் சொல்லுகின்றார், துசுவாச மாமுனிவன் சுகசீல மாமுனிவன் என்று 2 முனிவர்கள், அதாவது தசரதர் தினகரர், 2 பேருக்கும் நண்பர்கள், ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் 2 பேர் சந்திக்கிறாங்க. சந்திக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு ஆசை எழுகின்றது. இந்த துறவு வாழ்க்கையெல்லாம் விட்டுவிட்டு பூலோகத்தில் போய் மன்னர்களாக நம்ம 2 பேரும் என்ன செய்யணும், பிறக்க வேண்டும். நீ ஒரு ராஜ்யத்தை ஆளணும், நான் ஒரு ராஜ்யத்தை ஆளணும். அப்படி ஆளுகின்ற பொழுது நமக்கென்று ஒரு குடும்பம் உருவாகும். அப்படி குடும்பம் உருவாகின்ற பொழுது எனக்கு ஒரு குழந்தை பிறந்தால் தசரதர் சொல்றார், அது யாரா இருக்கணுமா, நாராயணரினுடைய அம்சமாக இருக்க வேண்டும், நாராயணரே பிள்ளையாக வந்து பிறக்க வேண்டும் என்று தசரதர் ஆசைப்படுகின்றார். அதுபோல தினகரர், எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அது யாரா இருக்கணுமா, அன்னை மகாலட்சுமியே வந்து பிறக்க வேண்டும். அப்படி 2 பேரும் தனக்கு பிள்ளைகளாக இறைவனே வந்து பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். அதற்கு அடுத்தது நாம் இருவரும் சம்பந்தம் பேசி குடும்பமாக நம் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்து அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். இன்னைக்கு நம்ம அப்படியே நினைக்கிறோமா, இறைவனே பிள்ளையா அடையணும்னு சொல்லி நினைக்கிறோமா? இன்னைக்கு இருக்க காலத்துல ஒரு குழந்தை பிறந்தா போதும், அப்படிதானே? அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. ஒரு குழந்தை கிடைச்சாலே அரிது அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோமே தவிர இறைவனுடைய சிந்தனை நம்ம பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோமா அப்படின்னா, நேற்றே நம்ம சொன்னோம், கர்ப்பமான தாய்மார்கள் எங்க வரணும், ஆலயத்துக்கு வரணும்.
நல்ல நூல்களை எல்லாம் படிக்கணும். எதற்காக? குழந்தை கருவில் இருக்கின்ற பொழுதே கேட்டுக்கொண்டு இருக்கும். அப்ப நல்ல சிந்தனைகள் நமக்கு வர வேண்டும் என்றால் நம்ம தான் என்ன செய்யணுமா? ஐயாவுடைய திருநடைக்கு வரணும். ஆனா இன்னைக்கு என்ன மாறி போச்சு? வீட்டிலேயே ரெஸ்ட் எடுக்கணும், அப்படிதானே? குழந்தை கரு உருவான உடனே வீட்டுல ரெஸ்ட் தான். அந்த நிலைக்கு மாறியாச்சு. காரணம் என்ன? ஐயா நமக்கு சொல்லி இருக்கிறாங்க, பதம் விடணும். முத்திரை கிணத்துக்கு போய் பதம் விட்டு 5 நேரம் சுத்தணும். பதம்னா எப்படி விடணும்? சும்மா தண்ணியை தூக்கி தலையில தெளிச்சுட்டு போயிடக்கூடாது. உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது போல இந்த உடலை தூய்மைப்படுத்துவதற்காக பதம் எல்லாம் நினைகின்ற, அந்த ஆடையே நினைகின்ற அளவிற்கு பதம் விடணும். முத்திரை கிணற 5 நேரம் சுத்தி வரும். ஐயா சிவசிவ அழகரா நாமத்தை தவிர வேற எதுவும் நம்ம சிந்தையில நினைச்ச கூடாது, நினைக்க கூடாது. அதுக்கப்புறம் பதியை 5 நேரம் சுற்றி வரணும். அதுக்கப்புறம் கொடிமரத்தை 5 நேரம் சுற்றி வரணும். அதுக்கப்புறம் பள்ளியறையை சுற்றி வந்து வணங்கணும். அப்படி வணங்குகின்ற பொழுது மனசு என்ன செஞ்சிடும்? ஒரு நிலை அடைஞ்சிரும். முதல்ல கிணத்தை சுத்தும் போது ஒரு எண்ணம் இருக்கும், சுத்தி முடிக்கிறதுக்குள்ள நமக்கு அந்த எண்ணம் மாறி மாறி கடைசியாக நம்ம வேண்டுதல்லாம் மறந்துடுவோம். ஐயாவுடைய நாமத்தை மட்டும் உறக்க சொல்லுவோம். அப்படிப்பட்ட சிந்தனை நமக்கு உருவாக வேண்டும் என்று நம்ம என்ன செய்யணுமா? நினைக்க வேண்டும். நீங்க எல்லாரும் நினைக்கிறது என்ன? பிள்ளைய படிக்க வச்சு நல்ல ஒரு வேலைக்கு அனுப்பணும், நல்ல ஒரு சம்மந்தம் பேசணும், அதுதான் வாழ்க்கை. அதோட முடிச்சிருமா? அதுக்கப்புறம் வரக்கூடியவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா அதுவும் பெரிய கவலை தான். அப்படிதானே? கெட்டியும் நிம்மதி இல்லை, திருமணம் பண்ணி வச்சும் நிம்மதி இல்லைன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால அதே நிலையோடு முடிந்து போவது கிடையாது. எனவே தசரதர் ஆசைப்பட்டதை நாராயணனிடத்தில் ஈஸ்வரர் சொல்லுகின்றார். சொன்னவுடன் அவர்களுக்கே நாங்கள் பிள்ளைகளாக வந்து இந்த பூலகத்தில் அவதரிக்கின்றோம் என்று ராமபிரானாக